நாம் வந்து எப்படி வாழணும் வாழ்க்கையில், நம்ம எப்படி வாழணுங்கிறத நமக்கு அறிவுரையாக இறைவன் வந்து நமக்கு வந்து வழங்கியிருக்கான். நம்மகிட்ட பேசுகிறான். இப்படி இப்படி நீ செயல்படு, உனக்கு எந்த தோல்வியும் வராது, நீ எதுக்கும் கவலைப்பட மாட்ட, பயப்பட மாட்ட. உனக்கு உண்மை உன்னை படைச்சிருக்கேன்னா உனக்கு எது உண்மை, உனக்கு எது பொய்ன்னு உனக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அறிவுரையை உனக்கு நான் வழங்கியிருக்கேன். உன்னை நான் தான் படைத்தேன். உன்னுடைய உடம்பு, உன்னுடைய உயிர் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத அறிவுரையை நமக்கு வழங்கியிருக்கான். ஆண்டவனேன்ட்டு நம்ம இதை எடுத்து படிப்போம், வாழ்க்கையில் பின்பற்றுவோம். ஒரு 100 வார்த்தைகள் நான் அனுப்பியிருக்கேன். இந்த வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் பின்பற்றி வாழ்க்கையில் எந்த ஒரு வறுமையும் எந்த ஒரு நோயும் நமக்கு ஏற்படாமல், நமக்கு எந்த கவலையும் யார்கிட்டையும் நம்ம ஏமாறாமல், நமக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் யார் மூலமாகவும் நமக்கு எந்த நெருக்கடியும் வராமல் இருக்கிறதுக்கு நாம் நல்லா இருந்தால் தான் அது செயல்பட முடியும். அதனால் இந்த அறிவுரையை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நடந்துக்குங்க. உங்களுடைய குடும்ப உறவினர்கள், நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க. இது எதுக்குன்னா நம்மளுடைய மனசை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த 100 விஷயங்களை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கேன். நீங்கள் படித்து பயன்பெறுங்கள், மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்குங்க.